நம்ம குறுகிய வட்டத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து பார்க்குறப்ப நிறைய தகவல்கள் கிடைக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத தகவல்கள் நம்மளுக்கு பக்கத்து தெருவிலே வாழ்றாங்க. அப்ப இந்த இந்த விஷயங்கள நம்ம இன்னுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்பொழுது நிறைய கிரகங்கள் வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம். அப்போ ஒரு ஜாதத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்தால், ஒரு ஜாதத்துல சாதாரண எடுக்கிறப்ப சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா, புதன் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேட் பண்றது. சுக்கிரன்றது வந்து எதிர்பாலினத்தினுடைய அட்ராக்ஷன், கவர்ச்சி. இப்ப எல்லாருக்குமே எதிர்பாலினத்து மேல கவர்ச்சி இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கும் இல்லாமலாம் இல்ல. எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எல்லாருமே எதிர்பாலினத்துல ப்ரப்போஸ் பண்றாங்களான்னா கிடையாது. நிறைய பேர் பண்ண மாட்டான். நிறைய பேர் ட்ரைனிங்லாம் கண்ணாடி முன்னாடி ட்ரைனிங் எடுப்பான். ஆள் எஸ்கேப் ஆயிரும். அப்ப 5 வருஷம் ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கவன்லாம் இருக்கிறான். அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. இன்னும் அந்த பிள்ளைய கல்யாணம் திருப்பி லவ் பண்ணுமான்னு கேட்கறவங்க இன்னும் இருக்கான் ஜாதகத்தை வச்சு. இதய முரளி மாதிரி. இல்ல இதய முரளி நிறைய முரளி இருக்காங்க நம்ம ஊர்லன்ற மாதிரி இன்னும் கேட்கறாங்க. அப்ப ஒரு ஜாதத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தா அவனுடைய எதிர்பாலின ஈர்ப்பும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் அழகா இருக்கும். அவன் தப்போ ரைட்டோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கிறோம்னா வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஈஸியாக ப்ரப்போஸ் பண்ணது சுக்கிரனும் புதனும். இதில் சுக்கிரன் வக்ரமோ அல்லது சுக்கிரன் பரிவர்த்தனையோ அல்லது புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இந்த லவ் பிரேக்கப் ஆகும், பிரச்சனை வரும். ஒருவேளை புதனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாச்சுன்னா இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் பண்ணி போயிடும். நிறைய பேர் பார்க்குறோம், மச்சான் பேசிட்டே இருப்பாங்க கூடயே, திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், இவன் வந்து சிங்கிள் ஆயிடுவான்ற மாதிரி. இந்த மாதிரி கேஸுகள் எல்லாமே புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது.